வணக்கம். நான் உங்கள் கைநண்பன் சிவா. இன்னைக்கு நம்ம யாரை நேர்காணல் எடுக்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, திரு செல்வச்சந்திரன் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி சதன் ரயில்வேல ஒர்க் பண்ணியிருக்காங்க. செல்வச்சந்திரன் பார்த்தா நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம நேர்களுக்கு உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் செல்வச்சந்திரன். நான் இப்போ ஏஎல்பியாக இருக்கேன், அடிஷனல் லோகோ இருக்கேன். சவுத்தர்ன் ரயில்வே மதுரை டிஸ்ட்ரிக்டில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ புக்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சார், அப்புறம் ரயில்வேயோட முன்னாடி உங்கள் ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள். நான் ஸ்கூல் லைஃப்ங்கிறது 1 to 5 வரைக்கும் வில்லேஜே படித்தேன். அப்புறம் 5th to 12th வந்து ஸ்ரீ ராமசாமி ஸ்கூல் கிருஷ்ணகிரியில் படித்தேன். அப்புறம் 12th அப்புறம் காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிரான்ச் நாகர்கோவில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் நாகர்கோவிலில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். அதுக்கப்புறம் கோர்ஸோட ஒரு 6 மந்த்து குவாலிட்டி இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணேன். ஓகே சார். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு தனியார் கம்பெனியில் குவாலிட்டி இன்ஜினியர் பண்ணி சொல்கிறீங்க. இந்த தனியார் வேலை வாய்ப்பில் வந்து நம்ம சதன் ரயில்வேக்குள்ளே எப்படி வந்தீங்க, அந்த லைஃப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் கவர்மெண்ட்னா எங்கள் அம்மா வந்து சரி ரைட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டாச்சு. அதனால் நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிறக்காண்டி ஃபஸ்ட்டு பேங்கிங் படிக்கலான்ட்டு படிக்க ஆரம்பித்தேன். பட் பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஆப்டிவிட்டி ரீசனிங் ஓகே, பட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் வந்து நிறையா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்துச்சு. அதை நம்ம பிக்கப் பண்ணி பேங்க் எக்ஸாம் கிளியர்னா அட்லீஸ்ட் ஒரு 2 இயராக தேவைப்பட்டுச்சு. பட் நமக்கு பொதுவாக ஜென்ஸுக்கு அந்த வாய்ப்பு கம்மி தானே. கொஞ்சம் ஷார்ட் டைமில் நம்ம ஒரு வேலைக்கு போனால் தான் சுற்றி எல்லாரும் நம்ம மதிப்பாங்க. அதனால் நமக்கு தெரிஞ்ச மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸு ஏற்ற என்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரயில்வே எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு ரயில்வே எக்ஸாம் படிக்க ஆரம்பித்தேன். ஓகே சார். அப்படி எந்த உங்களுக்கு சதன் ரயில்வேல அசிஸ்டன்ட் லோகோ பைலட் டேரெக்டாக வந்தீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி ரயில்வேல ஒர்க் பண்ணிவிட்டு லோகோ பைலட்டு கிளியர் பண்ணி வந்தீங்களா சார்? நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து குரூப் டி எக்ஸாம் தான் ரயில்வேக்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் தான் ஜிடிசி எக்ஸாம், அதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டாக உள்ளே வந்தேன். ஓகே சார். இப்போ குரூப் டிலேருந்து உள்ளே வந்தீங்க. நீங்கள் குரூப் டி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? உள்ளே வந்ததுக்கப்புறம் ஜிடிசின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது எப்படி, அதில் என்ன ப்ராசஸ் இருக்குது, அதை கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும்னு நல்லாயிருக்கும் சார். நான் ஃபஸ்ட்டு வந்து ரயில்வே எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கும்போது பாஸ் ஆகலாம், ரயில்வே எக்ஸாம்லாம் நம்ம கிளியர் பண்ணுமான்னு டவுட்டாக தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பாஸ் ஆனது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏஎல்பி 2019 எக்ஸாமில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிளியர் ஆச்சு. அது ரிசல்ட்டு கூட நான் பார்க்கவே இல்லை. என் ஃப்ரெண்டு தான் பார்த்து வச்சு நீ பாஸு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு நம்மளும் ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெண்டு லிவிங் அவனும் சேர்ந்து தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெண்டாவது குரூப் டி எக்ஸாம் இருந்துச்சு. அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதில் பாஸ் ஆகி குரூப் டி ஃபஸ்ட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணேன். பட் ஜேஇ கிடைக்கல. அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு ஜிடிசி, அதாவது ரயில்வே காம்படிஷன் எக்ஸாம் வந்துச்சு உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே. அதில் ரெண்டாவது ஒரு 3 வருஷம் கழிச்சு அப்ளை பண்ணி அதில் ஜேஇ எழுதினேன், ஏஎல்பி எழுதினேன். பட் ஜேஇ வந்து ஒரு 4 மார்க்கில் கிடைக்கல, ஏஎல்பி கிடச்சிச்சு. அதனால் மறுபடியும் ஏஎல்பி இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே சார். அந்த குரூப் டி அந்த ஏஎல்பி பற்றி ஷார்ட்டாக சிலபஸ் எப்படி, அந்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குரூப் டி நான் ஃபஸ்ட்டு எழுதும்போது வந்து நான் மேக்ஸு ஸ்ட்ராங்குமே கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். மேக்ஸிமம் ரீசனிங் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சயின்ஸ் கொஞ்சம் படிச்சிருந்தேன். இப்போ நமக்கு வந்து ரீசனிங் 30 மார்க் குரூப் டியில், ஆப்டிவ் 25, சயின்ஸ் 25. அப்போ நான் ஃபஸ்ட்டு எய்ம் வந்து இந்த 80 மார்க் மட்டும் தான் எய்ம் பண்ணேன். மிச்சம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அந்த இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு இன்னும் ஏன்னா அது ரொம்ப பெரிய டாப்பிக்லாம் அதை படிக்கலை. ஃபஸ்ட்டு குரூப் டி படிக்கும்போது இந்த ஆப்டிவ், ரீசனிங், சயின்ஸ் இந்த 3 தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அதில் மட்டும்தான் எழுதவும் செஞ்சேன் நான். அதாவது அந்த கொஸ்டின் என்ன குரூப் டியில் கேட்டிருந்தாலும் அந்த 80 மார்க் கொஸ்டின் மட்டும் எழுதவும் செஞ்சேன். அதில் ஒரு 72 கொஸ்டின் அட்டம் போட்டேன். அந்த 72 கொஸ்டினுமே எனக்கு 70 கொஸ்டின் கரெக்டு, 2 கொஸ்டின் தான் ராங்கு. அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்திருந்தேன் அப்படியே. அதுக்கப்புறம் 2019 ஏஎல்பி எழுதும்போது என்ன, அதுவும் கிட்டத்தட்ட சேம் டாபிக் தான். ஆப்டிடியூட், ரீசனிங், சயின்ஸு, அப்புறம் எல்லாம் செகண்ட் ஸ்டேஜ் தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நான் செகண்ட் ஸ்டேஜ்மே ஆக்சுவலாக 2019 கிளியர் பண்ணியிருந்தேன் ஏஎல்பியில். ஆமாம், அப்போ கிளியர் பண்ணியிருந்தேன்.
அப்போ குரூப் டி இங்கே எழுந்தது 2000 அதுவும் 19 தான். குரூப் டியில் உள்ள வந்தது 2019. ஓகே. 2019 ஏபி செகண்ட்ஸ்லையும் கிளியர் பண்ணியிருந்தேன். பட் வந்து சுற்றி இருக்காங்க எழுதுறாங்க, ஏபி தான் ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு, அது வந்து ஃபேமிலிக்கு செட் ஆகாத மாதிரி நிறையா சொன்னாங்க. அதனால சிபெட் எக்ஸாம் நான் போகவே இல்லை. சைக்கோமெட்ரிக் அட்டன் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம குரூப் டி எனக்கு அப்போ என்ன ஆச்சுன்னா, குரூப் டி வந்து எனக்கு பாஸ் ரிசல்ட் வந்துருச்சு, போஸ்டிங் மாதிரி ரிசல்ட் போட்டாங்க. நான் குரூப் டி ஆக்சுவலாக என்ன நினைச்சேன், அது ஒரு ஒர்க் ஷாப் நேச்சர் அப்படின்னு நினச்சிட்டு ஏபி தேர்ச்சி எழுத போகல. ஓகே ஓகே சார். இப்போ நீங்கள் குரூப் டி ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ஜிடிசி கிளியர் பண்ணி மிஸ்டர் லவ் பேராக வந்திருக்கீங்க. இப்போ நிறைய பேர் கேட்குற டவுட்னா, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ஜிடிசி ஆகட்டும் எல்டிசி ஆகட்டும் மறுபடியும் அதே மாதிரி இப்போ ஓப்பன் ஏபி மாதிரி சிபிடி 1 சிபிடி 2 சிபிஐடி இந்த மாதிரி இருக்குமா, இல்லை அதில் எத்தனை ஸ்டேஜ் இருக்கும், அதை கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நம்ம நார்மலாக ஓப்பனில் ஏஎல்பி எக்ஸாம் வரும்போது மொத்தம் 3 எக்ஸாம் இருக்கும். ஒன்று ஃபஸ்ட் ஸ்டேஜ், இன்னொன்று செகண்ட் ஸ்டேஜ், அப்புறம் சிபெட் எக்ஸாமு. ஜிபிசி எக்ஸாமில் இந்த ஃபஸ்ட் இது மட்டும் இருக்காது, அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜும் சிபெட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக ஓப்பனாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதேமாதிரி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், ஈஸியாக கிளியர் பண்ணலாம். சிபெட் மட்டும் கொஞ்சம் நல்லாவே எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக எதுவுமே கஷ்டம் கிடையாது, நம்ம கஷ்டம்னு நினைக்கிற வரைக்கும் அது வந்துட்டோட தாண்டி வந்துட்டுனா எல்லாமே ஈஸி தான். ஏன்னா என்னொன்று நான் முக்கியமாக விஷயம் சொல்கிறேன், நான் சிபெட் எக்ஸாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு முக்கியமாக பாஸாக கொடுத்தது இவர் தான் வந்து சிபெட் எக்ஸாம் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தார். இவர் என் நண்பர், இவர் என் செக்ஷன்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இவர் சிபெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணார், இவர்கிட்ட தான் நான் சிபெட் எக்ஸாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அதை நானும் இவர் ஒன்றா தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சில சந்தர்ப்பங்களால அவர் உள்ளே வர முடியல, ஆனால் வருவார் கண்டிப்பாக. ஏஎல்பி வருவார், கூட கொஞ்சம் நல்லா வருவார். அவர்கிட்ட தான் நான் வந்து சிபெட் கற்றுக்கிட்டு நான் சிபெட் ஈஸியாக பாஸ் ஆக முடிஞ்சுனால. ரொம்ப நன்றி சார். எல்லாம் உங்களுடைய நான் மட்டும் இல்லை, உங்களுடைய எஃபோர்ட்டு உங்களுடைய முயற்சி இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது, இருந்தாலும் வாழ்த்துக்கள். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் ப்ளஸ் நம்மளுடைய அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜான சிபிஐடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்மோ அது மட்டும் இருக்குது. ஏன் மற்ற எக்ஸாமுக்கெல்லாம் இல்லாமல் இதுக்கு மட்டும் இருக்குது? அது நிறைய பேர்கள் கொஸ்டின்ஸு எனக்கு கூட முதல்ல தோணுச்சு, நீங்களே சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது ட்ரெயின் ஓட்டுறவங்களாம் சரி, ஸ்டேஷன் மாஸ்டர்வாங்கலாம் சரி, இந்த 2 பேர் தான் மோஸ்ட் ஆஃப் சிக்னலில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க 2 பேருமே. இந்த சிக்னலை பார்த்து நம்ம வந்து எவ்வளோ குயிக்காக ஆக்ஷன் எடுக்கிறோம் அதை பொறுத்து தான் இப்போ நம்ம நம்பி வர பேசஞ்சர் எல்லாமே இருக்குது. அப்போது அதுக்கு வந்து மெயினாக ஒரு நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணோம்னா அதுக்கு இந்த சிபெட் எக்ஸாம் தான். சிபெட் எக்ஸாமில் எல்லாமே நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த இது வந்து ஒரு ட்ரெயின் ஆன எம்ப்ளாயி அதாவது பாஸ் ஆனவங்க மட்டும்தான் அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஏன்னா அதை குயிக்காக ஆக்ஷன் எடுக்கணும் இந்த ஜாப்பில். அதுக்காக சிபெட் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதை நம்ம எடுக்க முடியும், நம்மளும் ஒரு அந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி வந்துடுவோம். ஓகே சார். இப்போ வந்து சொல்லிட்டீங்க, இப்போ பாஸ் பண்ணி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் உள்ளே வந்துட்டீங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு ட்ரைனிங் பீரியட் ட்ரைனிங் எப்படி நடக்கும், எங்கெல்லாம் நடக்கும், எந்த மாதிரி ட்ரைனிங்னு கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னோம்னா. இப்போது மொத்தம் வந்து 2 டைப்பான இது கிளாஸ் உண்டு. ஒன்று வந்து ஜிஆர்எஸ் அப்படிம்பாங்க, ஜென்ரல் ரூல்ஸு. அது வந்து நம்ம இப்போ எங்கள் திருச்சியில் மட்டும்தான் இருக்குது அந்த ட்ரைனிங் சென்டரு. அங்கே வந்து கரெக்டாக 1 மந்த் ட்ரைனிங் இருக்கும். அங்கே நம்ம வந்து ரூல்ஸ் எல்லாமே படிப்போம். எப்படி அந்த ஜென்ரல் ரூல்ஸில் வந்து எல்லா ரூல்ஸும் ட்ரெயின் ரன் பண்ணதான எல்லா ரூல்ஸும் படிப்போம். அதுக்கப்புறம் ஒரு 4 மந்த், அதாவது கிட்டத்தட்ட 120 டேஸ் ட்ரைனிங் வந்து நம்ம லோக்கோ ரிலேட்டடாக ட்ரைனிங் இருக்கும். அதுக்கு வந்து 2 ட்ரைனிங் சென்டர் இருக்குது. ஒன்று வந்து ஜிஓசியில் இருக்குது, இன்னொன்று வந்து ஆவடியில் இருக்குது. இந்த 2 ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுமே அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது வந்து அவங்களே நம்ம போடுறது. நம்ம ஜிஆர்எஸில் வந்து ரூல்ஸை படிப்போம். மற்றபடி அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து நம்ம லோகோவை பற்றி என்ன படிப்போம், லோகோ அப்படி ஆப்ரேஷன் என்ன அப்படி படிப்போம். அதில் ஃபால்ட் வந்தால் எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது ஆன்லைனில் எத்தான் அங்கே மெயினாக சொல்லிக் கொடுப்பாங்க. எத்தனை மாதம் அந்த ட்ரைனிங் பீரியட்? அப்ராக்சிமேட்டாக ஜிஆர்எஸ் வந்து 24 to 30 டேஸ் கொடுப்பாங்க. இதுவே வந்து லோக்கோ ட்ரைனிங் வந்து 120 டேஸ் இருக்கும். ஓகே ஓகே. டேஸ் பெஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைனிங் கிளாஸ் ஜிஆர்எஸ் கிளாஸாக இருக்கட்டும், லோகோ ஃபீல்டு ஒர்க்லாம் இருக்குது, லோகோலாம் கட்டுறீங்க. அதில் எக்ஸாம் ட்ரைனிங்லேயே எக்ஸாம் வைப்பாங்களா? அந்த லெவல் அதுக்கு மார்க் எடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கொஞ்சம். இப்போ வந்து ஜிஆர்எஸில் வந்து நமக்கு மற்ற எக்ஸாம்லாம் கிடையாது. எல்லா எக்ஸாமும் வந்து ஸ்கூலில் கொஞ்சம் காலேஜில் போய் பாஸ் பண்ணால் அடுத்த லெவலுக்கு போயிடலாம். பட் இதை வந்து நம்ம பாஸ் பண்ணால் தான்
நம்ம நாலேஜ் அதில் இருக்கும் கரண்ட் ஒர்க்கிங்கில். அதனால மற்றதுலாம் ஒரு 30% 45% இருப்பாங்க. அதில் வந்து மினிமம் வந்து 60% எடுத்தால் தான் நீங்கள் சப்ஜெக்டை கிளியர் பண்ண முடியும். 100க்கு 60% நம்ம மார்க் எடுக்கணும். அந்த ட்ரைனிங் எடுத்தா தான் நீங்க அடுத்து எலிஜிபிள். ஆமா. பாஸ் வந்தாலுமே ஜிஆர்எஸ் கிளாஸ்ல 60% மார்க் கண்டிப்பா எடுத்தாகணும். எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இப்போ வந்து ஜிஆர்எஸ் 1 மந்த்லையுமே வீக்லி டெஸ்ட் இருக்கும். எல்லா அந்த ஒர்க் ஷாப்லையுமே வீக்லி டெஸ்ட் வந்து எல்லாமே த்ரூட் கன்வெர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வீக்லி டெஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டாக வாட்ச் பண்ணுவாங்க. எல்லாமே போர்ட் லெவலில் என்ட்ரி பண்ணுவாங்க. அந்த இதில் எல்லாமே நம்ம வந்து மினிமம் வந்து 60% எடுத்தால் தான் அடுத்து பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து லோக்கோ வந்து ரன் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் உண்டு. அப்படி நம்ம ஒருவேளை நம்ம அந்த கோர்ஸில் வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா 1 more சான்ஸ் கொடுப்பாங்க. ஒரே ஒரு வாட்டி மணி கொடுப்பாங்க. அந்த ஒரு டைம்லேயும் ஃபெயில் ஆகிட்டு நீங்கள் ரிஜெக்டட் தான். எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணி வந்தால் கூட மறுபடியும் நீங்கள் வந்து உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. ஜிஆர்எஸ் கிளாஸில் வந்து நீங்கள் 60% ஃபஸ்ட் எடுக்கலன்னா நெக்ஸ்ட் இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த கிளாஸ் கனெக்ட் பண்ணி டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அதுலயும் நீங்க மறுபடியும் ஒரு ட்ரைனிங் ஃபுல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. மறுபடியும் அந்த 24-30 டேஸ் நடந்து அடுத்த ஒரு டெஸ்ட் நடக்கும். அதுலயே கிளியர் பண்ணலன்னா நீங்க ரிஜெக்டட், வெளில வந்துடணும். அந்த நீங்க தான் சிபியூ சிபிடி 1 சிபிடி 2 சைக்கோமெட்ரிக் டாக்குமெண்டேஷன் மெடிக்கல் இந்த ட்ரைனிங் முடிச்சாலுமே அடுத்து ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. அது பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. மறுபடியும் ஒரு ஃபுல் ட்ரைனிங்கே ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக கொடுப்பாங்க. மறுபடியும் நீ ஃபெயில் ஆகி லாஸ்ட்டில் தான் ஃபைனல் எக்ஸாம் இருக்கும். அந்த ஃபைனல் எக்ஸாமில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டா கூட மறுபடியும் ஒரு ஃபுல் ட்ரெயின் கொடுப்பாங்க. சேம் டைமில் பாஸ் ஆகிட்டுருணும். ஆனால் தான் நமக்கு போஸ்ட். சரி சார், இப்போ இந்த ஜிஆர்எஸ்ல டெஸ்ட் வைக்கலாம்னு சொல்கிறீங்களா 60%, அந்த மார்க் வந்து உங்களோட சர்வீஸில் எதுக்கும் யூஸ் ஆகுமா என்ன? அதாவது இந்த இதில் வந்து எப்படின்னா லோக்கல் ஆகும் ஜிஆர்எஸ் மார்க்கும் அதேமாரி நம்ம ட்ரைனிங், அதாவது ஒர்க் ஷாப்பில் நம்ம எடுக்கிற அந்த ட்ரைனிங் 2 மார்க்குமே வந்து கால்குலேட் பண்ணி அந்த மார்க்கை வச்சு தான் சீனியாரிட்டி கொடுப்பாங்க. அந்த சீனியாரிட்டி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கும். அதனால ரெண்டுக்குமே நீங்கள் வந்து மார்க் நல்லா எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் சப்போஸ் மேலே போகணும் ப்ரொமோஷன் டக்குன்னு ஆகணும்னா அது கண்டிப்பாக ஒரு முக்கிய இது இருக்குது. மற்றதுலேயும் இந்த எல்லா போஸ்ட்லையும் இப்படி கிடையாது. ஆனால் ஏஐபியில் இது கண்டிப்பாக இருக்குது. அதாவது நம்ம ரிட்டன் எக்ஸாம் எடுத்த மார்க் வந்து ஒன்லி நம்ம போஸ்டிங்காக மட்டும். நீங்கள் அடுத்து ட்ரைனிங்கில் எடுக்கிற அந்த 2 மார்க்கும் தான் உங்களுடைய சீனியாரிட்டி. ஒரே கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் மார்க் எது யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு சீனியாரிட்டி, போஸ்டிங் இந்த மாதிரி அமையும். ஓகே சார் ஓகே சார். அப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ எல்லாம் ட்ரைனிங் முடிச்சிட்டிங்க. ஃபஸ்ட்டு உங்களை வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டாக எந்த ட்ரெயினில், அதாவது குட்ஸா பேசஞ்சரா எக்ஸ்பிரஸா அந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் அந்த போடுவாங்க ஃபஸ்ட்டு லோகோ பைலட்டாக? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ட்ரைனிங்லாம் முடித்தோடனே ஒரு 1 மந்த்து மறுபடியும் ஒரு லோக்கோவில் நம்ம ட்ரைனிங் கொடுப்பாங்க. நமக்கு எந்த இடத்துல எந்த சிக்னல் இருக்குது, எந்த இடத்துல பள்ளம் இருக்குது, மேடை இருக்குது, எல்லாமே தெரியணும் அப்படின்காண்டி 1 மந்த்து நம்ம வந்து எல்லோரும் லோ ட்ரைனிங் அது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து ஒர்க்கிங்க்கே அலோவ் பண்ணுவாங்க. அந்த அலோவ் பண்ண ஒரு அதில் எப்படின்னா ஒரு ரூட்டில் போகிறீங்கன்னா 2 டியூட்டி வந்து பகல் டியூட்டி, ஒரு நைட் டியூட்டி கம்பல்சரி இருக்கணும் அந்த ட்ரைனிங்கில், லோ ட்ரைனிங்கில். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. போஸ்டிங் வந்து ஃபஸ்ட்டு குட்ஸ் மட்டும்தான், பேசஞ்சர் வந்து வாய்ப்பே இல்லை, குட்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த குட்ஸில் வந்து நம்ம மினிமம் கிலோமீட்டர் இருக்குது. அந்த மினிமம் கிலோமீட்டரில் நம்ம ஒர்க் பண்ண பிறகு தான் பேசஞ்சருக்கே அலோவ் பண்ணுவாங்க. அதுவுமே மினிமம் கிலோமீட்டர் ஒர்க் பண்ண பேசஞ்சர் போயிடலாமா அப்படிலாம் கிடையாது. சீனியர்ட்டில் சொன்னோம்னா அந்த சீனியர்ட்டில் நீங்கள் மேலே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேசஞ்சர் கொடுப்பாங்க. ஓகே சார். இப்போ நம்ம அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டாக உள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோஷன் சொல்கிறீங்களே, அது எந்த மாதிரி லோகோ எல்பி சீனியர் எல்பி அந்த மாதிரி சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டு, அதுக்கப்புறம் 2வது ப்ரொமோஷன்னா சீனியர் எல்பி சீனியர் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டு. அதுக்கப்புறம் வந்து சண்டருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, ஒரு அப்கிரேடேஷன் அவ்வளோதான். சீனியர் எல்பியில் வந்து சண்டருங்கிற ஒரு இதை மாற்றாங்க, அவங்க ஒர்க்கு நேச்சரை மாற்றாங்க தவிர அது ப்ரொமோஷன் கிடையாது. சண்டருக்கு அப்புறம் எல்பிஜி கொடுப்பாங்க, அதாவது குட்ஸ் டிரைவர், அதுதான் ப்ரொமோஷன் எல்பிஜி. அதுக்கப்புறம் எல்பிஜிலேருந்து எல்பிஜி பேசஞ்சருக்கு கொடுப்பாங்க. பேசஞ்சருக்கு அப்புறம் எல்பிஜி மெயில் கொடுப்பாங்க. அதுதான் ப்ரொமோஷன் அமையும் நமக்கு. ஓகே சார். இது வரைக்கும் எப்படி உள்ளே வந்தீங்க அதை பற்றி எல்லாம் சொல்லிட்டீங்க. முக்கியமான லோகோ பைலட்டு எவ்வளோ ரெஸ்பான்சிவான ஜாப்பு அதையும் சொல்லிட்டீங்க. இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது உள்ள வந்துட்டு. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஏஎல்பியில் பார்த்தீங்கன்னா சதன் டைவில் டாக்டர் விஷ் மீட்டிங் நடந்து முடிச்சு. நம்ம இந்த டைமில் பார்த்தீங்கன்னா முன்னாடி விட இந்த டைம் நம்மளுடைய தமிழ் இளைஞர்களாக இருக்கட்டும், முக்கியமாக
பெண்மணிகள் நிறையா உள்ள வந்திருக்காங்க. ரெக்கமெண்ட்ல பாதிக்கு மேலே நம்ம தமிழர்கள் உள்ள வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். மிகவும் சந்தோஷம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இப்போ உள்ள வந்திருக்க பிறகு நிறைய டவுட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மேலும் உங்களோட பதவியில் நீங்கள் மென்மேலும் சிறப்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். அடுத்து என்ன, நம்ம தமிழக நிலையில் வந்து நிறைய பேர் இப்போ ஆர்ஆர்பி எக்ஸாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு உங்களுடைய அசல் லோ பைலட்டாக இருக்கட்டும், இந்த பதவிக்கு எப்படி வரணுங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா அசல் லோ பைலட் நானே ரொம்ப லைக் பண்ணுற ஜாப் அதுதான். என்ஜின் லோகோவில் ஏறி அந்த பச்சை கொடியை காட்டிக்கிட்டு அந்த பறக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. உங்களுக்கு கடவுள் கொடுக்குறாரா இல்லையா தெரியல. கண்டிப்பாக கொடுக்கும், கண்டிப்பாக. ஸோ அதனால் நம்ம இளைஞர்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு எப்படி உள்ளே வரணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து அதாவது சவுத்தர்ன் ரயில்வேல வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மி. அதை வந்து வெளியே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே போஸ்டிங் வந்து நார்த் இந்தியன்லாம் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு நினைப்பு மட்டும்தான், அது உண்மை கிடையாது. நம்ம இளைஞர்கள்லாம் வந்து ரயில்வேல சவுத்தர்ன் அதாவது ரயில்வேக்கு வர ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல, நிறைய பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இன்னும் வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரயில்வே எக்ஸாம் கொஞ்சம் ஈஸி தான் கம்பேர் டு அதர் எக்ஸாம். அது சொல்ல முடியாது, நான் சொல்கிறேன். பட் எல்லாரும் ரயில்வேக்கு வரும் டிஎன்பிசி மட்டும் பார்த்து இருக்கக்கூடாது. ரயில்வே எக்ஸாம் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து சொல்லுங்க. நம்ம உள்ளே வந்துட்டோம்னா, தமிழ்நாட்டில் வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நார்த் இந்தியன் வெளியே போயிடுவாங்க. நம்ம உள்ளே வராததுனால தான் நார்த் இந்தியன்ஸ் அங்கேருந்து இங்கே வராங்க. அது மட்டும் தான் இப்போ தவிர நார்த் இந்தியன்ஸ் தான் போஸ்டிங் இருக்கிறாங்க கிடையாது. இன்னொன்று ரயில்வேல வந்து 4J எதுவுமே பண்ணுறது கிடையாது. கொஸ்டின் பேஸ்லாம் அங்கே யாரும் நான் பார்த்த வரைக்கும் நான் எக்ஸாம் அட்டன் பண்ணாலே அதுமாதிரி பார்த்ததில்லை. அப்படி எதாவது நடந்தால் கூட அந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணி நான் பார்த்துருக்கேன். நிறைய பணம் கொடுத்து வரோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி இதில் வரணும் அப்படிங்கிறதான் என்னோடய ஆசை. இன்னொன்று ஏஎல்பி போஸ்டிங் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே ஒரு என்னென்னா, இந்த ஜாப்பை வந்து லவ் பண்ணி வரணும். ஏன்னா இந்த ஜாப்பில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இந்த ஜாப்பில் வந்து நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று நம்ம ஒரு பண்டிகை, ஒரு பொங்கல், தீபாவளி அந்த டைமில் நம்ம வந்து ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து வாய்ப்பு அமையாது. அது ஒரு சில பேருக்கு அமையும், அவ்வளோதான். அது எப்போவும் அமைங்கிறது நமக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம அதனால் வந்து இந்த ஜாபை லவ் பண்ணி வரணும். வந்தால் இதில் என்ன கொஞ்சம் மற்ற ஜாப் பொறுத்த வரைக்குமே இதில் வந்து கொஞ்சம் ஜாப் நெஜராக வந்து டிஃபிகல்ட்டி இருக்குது. நம்ம நைட்டு முடிச்சிருக்கிறதா இருக்கட்டும், ஃபங்க்ஷன் டைம் அட்டன் பண்ண முடியாது இருக்கும், லீவு வந்து கிடைக்கும் சிரமமாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனாலே அப்போ தான் ட்ரெயின்ஸ் அதிகமாகும். அதனால் வந்து நிறைய பேர் அந்த டைமில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் லவ் பண்ணி வாங்க. அப்படி விருப்பம் இல்லைன்னா வரலாம், பட்டு வேறு ஜாப்பில் இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி சார். ஒரு நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் எனக்கு கூட இந்த நிறைய டவுட்டை வந்து தெளிவாக சொன்னீங்க. முக்கியமாக சார் சொன்னாங்க என்னென்னா, இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் நேட்டிவ் சைடு நம்ம இப்போ எனக்கு திருநெல்வேலி உங்களுக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வரும். நம்ம ஏரியாவில் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சார் நிறைய ஃபோர்ஜரி, அதாவது என்ன சொன்னால் ரயில்வேல ஜாப் வீட்டுக்கு லட்டு மாதிரி அனுப்பிச்சு லேக்ஸ் கணக்கில் அமௌண்ட் நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. இப்போ கூட கேள்விப்பட்டோம். ஸோ அந்த மாதிரி யாரும் கண்டிப்பாக ஏமாற வேண்டாம். ஆர்ஆர்பியை பொறுத்தவரை ஃபுல் மெரிட், சரியா? உங்களுடைய மதிப்பெண் பாயிண்ட் தான், சரியா? யாரும் இந்த மாதிரி நாங்கள் வந்து டிக்கெட்டில் கொடுக்குற ஜாப்பு, டிக்கெட் கொடுக்குற ஜாப்பு, அந்த ஜாப் இந்த ஜாப்னு சொல்லி ஏமாற வேண்டாம். முழுக்க போய், சரியா, இங்கே வாங்க அங்கே வாங்க சொல்லி நிறைய ஃபோர்ஜரி நடக்குது. நம்ம நம்புகிற மாதிரி அந்த அளவுக்கு போய் நடக்கும். ஸோ யாரும் நம்பாதீங்க. ஒன்லி நீங்கள் எடுக்க போகிற எக்ஸாம் பார்த்தினா ரயில்வே இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா நானே கேள்விப்பட்டேன். அதாவது டிக்கெட் கவுண்டரில் ஒர்க்குனால யார் என்டிபிசி கேட்டகரி, அதில் வேலை உங்களுக்கு மாதம் 25,000 சம்பளம் அப்படிங்கிறாங்க. டிக்கெட் வந்து என்டிபிசி கேட்டகரிக்கு பேசிக்கே 35,000 பேசிக். அது போக பார்த்தீங்கன்னா டிஏ அதுன்னு போக குறைஞ்சது என்டிபிசி கேட்டகரிக்கு கையில் குறைஞ்சது 50 ரூபாய்க்கு குறைஞ்சது 50,000 கிடைக்கும் என்டிபிசி கேட்டகரியில். ஸோ அப்படிங்கிற 25,000 இந்த இதெல்லாம் நம்பாதீங்க. ஒன்லி நீங்கள் எழுதிய அப்ளிகேஷனே நீங்கள் போடாமல் எப்படி உங்களால் எக்ஸாமுக்கு உள்ளே வர முடியும், உங்கள் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்பாதீங்க தயவு செஞ்சு. இது போக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் தெரியுங்க. நன்றி, வணக்கம்.